திரிஷாவுக்கு தமிழ்நாட்டு ஆள ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிறாங்க, திரிஷா மேடம் உட்கார்ந்துருக்காங்க. 108 இடம் ஜெயிச்சும் கதற புலம்புற கண்ணீர் வெடிக்கிற ஐயோ பேசுறானே பேசுவோம்டா. விஜய் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஃபுளுசர். இதோட போறியா வண்ட கேட்கவான்னு கேக்குது. ஆகஸ்ட் 5 முன் வரிசையில திரிஷா எதுக்காக உட்கார வச்ச? எதற்காக உட்கார வைத்தாய்? நீ நாட்டுக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? திரிஷாவை பார்த்துக்க, அந்த மேடத்தை கவனிச்சுக்க. அவங்க ஒரு அதிகார மையம். எது ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிறாங்க, திரிஷா மேடம் உட்கார்ந்துருக்காங்க. தங்க தாரகி இல்ல. யார பத்தி வேணாலும் பேசுங்க. விஜயை பத்தி கடுமையா பேசுறான், கண்டுக்காத விட்டு. புசி ஆனந்த கழுவி ஊத்துறான், கண்டுக்காத விட்டு. ஆதவர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர், அவரையும் விமர்சிக்கிறான், கண்டுக்காத விட்டு. திரிஷா பேசுறான், தங்க தாரகையை பேசிட்டானா வழக்க போடு. கேடுகட்ட நிலைமை. அன்பு மக்களே, ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டு எங்க கொண்டா வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை? திரிஷாவுக்கு தமிழ்நாட்டை ஆள ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில, எனக்கு முதலமைச்சர் ஆகணும். நீங்க போய் கேரளாவில் ஆகுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிலே ஆசைப்படுறீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அவர் முதலமைச்சர் இருந்தா போதும், அவரை நாங்க பார்த்தா போதும். என்ன கொடுமை பாருங்க. தெரியல, அவர் முதலமைச்சர் இருந்தா போதுமா? 100 நாள் தானே இருக்கு, 100 நாள் தானே, 4 வருஷம் 9 மாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தை சொல்றோம், அது விஷம், வாயில வைக்காதன்னு. இல்ல நான் குடிச்சே தருவேன், சர்பத்து மாதிரி தெரியுங்கிற. இன்னும் 6 மாசத்துல தொண்டையை கவும். லைட்டா தொண்டையை கவுதாடா, விஷம்னா அப்படிதாங்க இருக்கும். 1 வருஷத்துல சோழி முடிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த பாதகமும் விளைவிக்கல. நாங்க மக்களுக்கு தான் எதுவும் பண்ணல. ஒரு இடத்துல வெற்றி பெறல, சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ எதுவும் இல்ல. மன நிறைவா நிம்மதியா துடிவோடு நிக்கிறோம். நீ 108 இடம் ஜெயிச்சும் கதற புலம்புற கண்ணீர் வெடிக்கிற ஐயோ பேசுறானே பேசுவோம்டா, பேசுவோம். நீ விஜய் கரிஸ்மாட்டிக் லீடர், கரிய பூசாம விட மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு ஊருக்கு சொல்லணுமா இல்லையா? விஜயை பேசக்கூடாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்புகள் இருந்துச்சு. தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம், இந்தியாவிலே அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம். ஒரே தேர்தல் முடிச்சு விட்டாங்க. இந்த ஒரு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இருந்த பெருமிதங்கள், சிறப்புகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. புசி ஆனந்த் அமைச்சர்னு 3 மாசம் ஆகி நம்மளால நம்ப முடியல. அவருக்கு தான் தமிழ் வராது அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு 5934 கோடிங்கிறார். 5934 கோடியா? ராமானுஜன் புரண்டு படுத்துவாரா? தமிழும் வர மாட்டேங்குது, கணிதமும் வர மாட்டேங்குது, நிர்வாகம் வர மாட்டேங்குது. ஆனா மக்களை நம்ப வைக்கிறாங்க. என்ன நம்ப வைக்கிறாங்க? கஜானா காலி ஆயிடுச்சான். காலியானதால விஜய் சொந்த காசை போட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காராம். எங்க சொல்றாங்க உண்மையிலே 1 லட்சம் கோடிங்க முதலீட்டை கொண்டு வந்துட்டாரு. இந்த படத்துல சொல்ல முடியல, 1 கோடி, இப்ப 1 கோடி நீ பார்த்தங்கிற மாதிரி 1 லட்சம் கோடி முதலீட. காசா பணமா அடிச்சு விடு. ஏன்னா விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. விஜய ஒரு தலைவருங்கிறான், விஜய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். விஜய் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஃபுளுசர். இன்ஸ்டாகிராம்ல 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும். விஜய்க்கு ஒரு 5 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புவான். சூரியன் கிழக்க உதிக்கல, வடக்க உதிக்குது. ஆமா, நேத்து கால நான் பார்த்தேன். புயல் பூசியை கண்டுபிடிச்சது புசி ஆனந்த். ஆமா, 7வது பாடத்துல நான் படிச்சிருக்கேன். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பெல். ஆதவர்ஜுனா. ஆமா, எங்க பெரியம்மா கூட சொல்லிச்சு. இப்படி என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடப்பய கூட்டம் தமிழ்நாட்டில் பெரும்பகுதியா இருக்குது. அந்த கூட்டம் தான் விஜய்க்கான மூலதனம். என்ன ஆணவம், என்ன அகம்பாவம்.
அன்பு தம்பி ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர். விஜய் வர்றப்ப எந்திரிச்சு நிக்கணுமா. கர்நாடகாரன் காரி காரி துப்புறான், கேவலமா பேசுறான். ஒரு அமைச்சருக்கு ஏன் ரோசம் வரல? ஏன் ரோசம் வரல? எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. காவிரி படுகையில முப்போகம் விவசாயம், குறுவை சம்பா தாளடிங்கன்னு முப்போகம் விவசாயம் நடக்கும். அதுல குறுவை சாகுபடிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுறது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படல. நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அதை பத்தி கேட்டா அவர் வாயே திறக்கல. ஆனா என்ன சொல்றாரு? ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி ரிலீஸாக போகுது, விவசாயிகள் எல்லாம் திருவிழா போல கொண்டாடுங்கன்னு சொல்லியிருந்தா நீர்வளத்துறை அமைச்சர். ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுதுன்னா கரூர்ல 41 பேர் செத்து விழுந்த போது எவனும் களத்தில் இல்ல, விட்டு ஓடி போனான். ஓடி காலி பையன் மாதிரி எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கதறி கதறி எடுக்கிறான். அப்படி ஏதாவது படத்துல ஏதாவது வச்சு கொலையா கொடுறாங்களா? இந்த படத்தை எல்லாம் பார்க்க வச்சிட்டாங்களே, என்ன அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இதே தாவேக்காவோட ஆட்சி காலத்துல பெரியபாளையம் கும்மிடிப்பூண்டி பக்கம் பெரியபாளையத்துல 18 பெண் தொழிலாளர்கள் வந்து அம்மோனியா வாயு வெளிப்பட்டு இறந்து போறாங்க. 18 பேர். அங்க போய் எந்த அமைச்சரும் பார்க்கல. இறந்து போன உடம்ப பார்த்து யாரும் கண்ணீர் வெடிக்கல. ஆனா படத்தை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறேன். இங்க வந்தான எத்தனை அமைச்சர் வந்தாங்க? ராஜ்மோகன் வந்தார. எத்தனை அமைச்சர் வந்து பார்த்தான்? ஒரு அமைச்சரும் வரல. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு விக்னேஷ்னு, நிதானமா பேசுவாப்புல, ஆனா போதைய வளர்ப்பாப்புல. என்ன சொல்றாரு? நாங்க வந்து டாஸ்மாக்ல புதிய சிஸ்டம் கொண்டு வர்றோம். இனிமே வந்து சரக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க கடையில போய் கேட்க தேவையில்லை. சரக்கு அடிக்குன்னு தோணுச்சுன்னா வீட்டிலே உட்காந்துட்டு போட்டு பாருங்க, நெட்ல எந்த சரக்கு வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாங்கிறப்பல. இது வந்து மதுவை ஊக்குவிக்குமா? மதுவிலக்கை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போகுமா? அப்ப எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லாத ஆட்சியாளர்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவான், நான் ஆய்வு பண்ண போறேன். திருவேகண்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் போய் லாரியை பார்த்து, லாரியில டயர் இருக்கு ரவுண்டா இருக்கு, அதெல்லாம் கருப்பா இருக்கு, ஏன் வட்டமா இருக்குது? அது சதுரமா இருந்த அண்ணன் ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ. அந்த பக்கம் அன்பு தம்பி ரமேஷ், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு கடைக்குள்ள போந்துகிட்டு, இது என்ன முறுக்காது? இது முறுக்காது, இது எப்படி நான் முறுக்கு நம்புறது? ஆய்வு ஆய்வு ஐன்ஸ்டீன் என்ன ஆய்வு பண்ணாரு, நியூட்டன் என்ன ஆய்வு பண்ணாரு, இதுதான் தலை சிறந்த ஆய்வு. ஆய்வு பண்றது எதுவுமே தேவையில்லை, ஒரு கேமரா மட்டும் போதும். கேடு கட்டவங்க கையில நாட்டா கொடுத்துட்டாங்க. கேட்டா விஜய பிடிக்கும். ஒரு நடிகனை வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு கொண்டாடலாம். நடிச்சிருக்காரு நாட்டத்துக்கு கொடுக்கிற பேரவளம் இங்கதான் நடக்குது. ஆந்திராவில் திரைக்கவர்ச்சி அதிகம். ஆந்திராவில் அங்க என்டி ராமராவுக்கு ஆட்சியை கொடுத்தான் குறுகிய காலத்தில், 8 ஆண்டு காலத்தில். ஆனா ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாண் விமர்சிக்கிறாரு தமிழ்நாட்டை பார்த்து. ஏன்னா அப்படி ஆகி போச்சு. எங்க தேர்தல் காலத்தில் கூட உழைப்பை போடாத ஒரு கூட்டத்தில் கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. தேர்தல் காலத்தில் கூட நரேந்திர மோடி மீது, அமித்ஷா மீது 1000 விமர்சனம் இருக்கிறது. 100 விழுக்காடு நாங்க எதுக்குறோம். ஆனா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தேர்தல் காலம்னா அவன் நம்புகிற கோட்பாட்டை பரப்புறான். நாடு முழுக்க பரப்ப போறாங்க. தேர்தல் பாதை இல்லாத திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து தொடர்ச்சியாக 10 நாட்கள் பரப்புரைச்சாரு தான் நம்புகிற கோட்பாட்டை. ஆனா தேர்தல் காலத்துல பரப்புரைக்கே வராம படுத்து கிடந்த கூட்டத்தை கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் யார் யாரும் ஆயிட்டான். சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு போகலாம், ஆனா நோக்கமற்றம் போகக்கூடாது. நீ சிந்திச்சு பாருங்களேன். நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன் நம்மோடு வாழ்ந்து மறைந்தார். நம்ம சமகாலத்தில் அடிமை இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பிறந்தவர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டாரு, தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தாரு, போரிட்டாரு. வெள்ளைக்காரன் அவரை சிறைபிடித்து தலையிலாக கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு போச்சுக்கினான். 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் சிறையிலே கிடந்து வாழ்நாள் நல்ல கண்ணு. நாடு விடுதலை பெற்ற பிறகு பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் உயரிய கோட்பாட்டை வரித்துக் கொண்டு
தன் வாழ்நாள் முழுமைக்கும் எளிமையாக, நேர்மையாக, உண்மையாக போராடினார். அந்த ஐயா நல்லக்கண்ணு இதே கோயம்புத்தூர் உட்பட 3 முறை தேர்தல் காலத்தில் போட்டி போட்டார். ஆனால் 3 முறையும் நல்லக்கண்ணுங்கிற மகத்தான தலைவன் தோற்று போனார். நல்லக்கண்ணுங்கிற மகத்தான தலைவனுக்கு கிடைக்காத மக்கள் பிரதிநிதிங்கிற பெரு வாய்ப்பு கண்ட புறம்போக்குக்கும் பரதேசியும் கிடைச்சிருச்சு. தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக கொடுத்துட்டு போன ஐயா நல்லக்கண்ணு இறந்த பிறகு நான் அந்த சமூகத்துக்காக இவ்வளவு உழைச்சிருக்கேன், இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன், எனக்கு மெரினா கடற்கரையில நீங்க கல்லறை நிறுவுங்க, ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுங்க, நினைவாலயம் கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லல. என் உடலை அடக்கம் பண்ண வேண்டாம், நான் ஒரு துண்டு நிலத்தை கூட ஆக்கிரமிக்க விரும்பல, மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு என் உடம்ப தர்றேன், அவங்கள்ட்ட ஒப்படைச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாரு. கல்லறை இல்லாத செத்து போனான். இறந்தவருக்கும் தன் உடலை கொடையாக கொடுத்துட்டு போன பெரும் தலைவன் ஐயா நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணு கிடைக்காத வாய்ப்பு கண்ட நாதாரிகளுக்கு போயிடுச்சு. அதற்கான விளைவை நாடு அனுபவிக்கும், மக்களும் அனுபவிப்பாங்க. நீ சிந்திச்சு பாருங்களேன், இந்த நாட்டில் தேசிய கட்சிகளோட ஆட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா அது அண்ணா தலைமையிலான திமுக தான். 1967 காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப கார்ல ஏற போறாரு. அண்ணாவோட மனைவி ராணி தூரத்துல காத்து கிடக்குறாங்க. தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரு, அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறத நாம பார்க்கலான்ட்டு. அண்ணா கூட்டு போகல, கார்ல ஏறுறாரு. தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போகலாம்ல, நீங்க முதலமைச்சர் பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காதான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், கொண்டாந்து திணிக்க கூடாது, குடும்பத்தை கொண்டாந்து திணிக்க கூடாதுன்னு தன் மனைவியை கூட தான் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்வில் அழைத்து போக மறுத்த அறிஞர் அண்ணா பிறந்த நிலத்தில் திருசாவை முதலமைச்சர் உட்கார வச்சிருக்காரு விஜய். என்னென்ன கரும சண்டாலத்தை அந்த நாடு பார்க்க போதோ தெரியல. நாவலரும் பாவலரும் ஆண்டு இருந்த நாடு நாம் தமிழர் என்று பாடுன்னா, மூவேந்தர் முறை செஞ்சது தமிழ்நாடு, தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடுன்னா. அந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யார் அதிகார மையம்? திருசா. இதை விட தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் தேசனத்தை இழிவுபடுத்த எதுவுமே கிடையாது. கேவலத்திலும் கேவலம். அவங்க வந்தால் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிறான் ஒரு கூட்டம். எங்க போய் சொல்லி தொலைக்கிறது இந்த கருமங்களை? நம்மளை அடிச்சா கேட்க நாதி இல்ல. திமுக ஆட்சி காலத்தில் போராடணும், அதிமுக ஆட்சி காலத்தில் போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடுறோம். ஏன்னா அதிகாரம் மக்களுக்கானதா இல்ல, அதனால மக்களுக்காக போராட வேண்டிய நிலை இருக்குது. இதுல திமுக அதிமுகவுக்கு பிரச்சனை தெரியும், பிரச்சனையோட நீள அகலம் தெரியும், நிறை குறை தெரியும். ஆனா அவன் நாம வைக்கிற கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டான். ஆனா தாவேகாவுக்கு பிரச்சனையே தெரியாது. காவிரின்னா யார் அந்த பொம்பளைன்னு கேட்பான். அவ்வளவுதான் அரசியல் புரிதல். எப்படி பாருங்க, காவிரியில தண்ணி வரல அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க, மேகதாதுல அணை கட்ட கூடாதுன்னு போராடுறாங்க. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஒரு முடிவு எடுத்தார். நான் கர்நாடகாவுக்கு போறேன், கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன். எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அதுக்கு சட்டமன்றத்தில் விஜய் விளக்கம் கொடுத்தார். எந்தெந்த பிரச்சனையோ பேச்சு தீர்க்கிறாங்க, 2 நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பேச்சு தீர்க்க முடியறப்ப இந்த பிரச்சனையை பேச்சு தீர்க்க முடியாதான்னு கேட்டார். அன்பு சொந்தங்களே, காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. ஏன்னா 1970ஆம் ஆண்டு காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிற நிலையை எட்டிட்டோம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91 கொடுக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணிய கர்நாடகா தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லப்படுது.
திரும்ப 2018 அதை உச்சநீதிமன்றம் குறைத்து 177.2 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் என்று சொல்லுது. இந்த 177.2 டிஎம்சி தண்ணியை எந்தெந்த மாதத்துல எவ்வளவு தரணும்னு அதை சொல்லுது. எது? காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அது வரையறை செய்யுது. இதுல ஒருவேளை கர்நாடகாவில் மழை பெய்யலன்னா இருக்கக்கூடிய தண்ணீர் வளத்தை நீங்க எந்த விகிதத்தில் பிரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ நடுவர்மன்ற தீர்ப்பையோ காவிரி ஆணையத்தோட உத்தரவையோ எதையும் நான் கேட்க மாட்டேங்கிறேன். காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறேன். மேகதாதுல அவன் அணை கட்டினா இவ்வளவு ஆண்டுகளாக வெள்ள காலத்துல வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்தி வந்தான். மழை அதிகமாக பொழிகிற போது வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டான். மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டால் முழுக்க காவிரிக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்ப பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்பது சத்தியம். கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் தீர்வை தரவில்லை. எல்லோரும் ஒருமித்து சொன்னது பேச்சுவார்த்தை ஒருபோதும் தீர்வு இல்லை என்பதுதான். ஆனா விஜய் போய் கிளம்புறாரு, நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இவருக்கு காவிரியை பத்தி ஒரு இளவும் தெரியாது. இவர் போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். எதுக்கு? அவர் அங்க போய் உட்காருவாரு, டி.கே. சிவகுமார் எதுக்கு உட்காருவாரு, அந்த புகைப்படம் வெளியாகும். வெளியான உடனே டி.கே. சிவகுமார் விஜய்க்கு குடிக்க தண்ணி வச்சாரு. காவிரியில தண்ணியை கொடுத்தாதான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு. தொண்டை தாகம் எடுத்தப்ப, நான் வறண்டு போனப்ப கூட தளபதி தண்ணியே குடிக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பாவம் என்னங்க பண்ண முடியும்? அவர் பேசினாரு, கெஞ்சினாரு, கதறினாரு, கர்நாடக அரசு தரல, இவர் என்ன பண்ணுவார் பாவம் என்று கேவலமான கருத்துருவாகம் செய்யறதுக்கு. நீ திரைப்படத்தில் பார்க்கறல விஜய், அந்த படத்தில் வில்லனா ஒருத்தனப்பான்ல, அந்த வில்லனை விட 100 மடங்கு மோசமான மனநிலை கொண்ட ஆள் தான் விஜய். இதான் சத்தியம். கத்தி படத்தில் விஜய் போராடுவாரு விவசாயிகளுக்காக. காத்திலே ஊழல் பண்றாங்க, 2G பாரு, தண்ணியை வச்சு வியாபாரம் பண்றாங்க பாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? தாவேகாவின் ஆட்சியிலே சேலம் மாநகராட்சி பன்னாட்டு நிறுவனத்துக்கு தண்ணீர் விநியோகத்தை கொடுத்திருக்கு. யார் நிறுவனம்? பொலிவியா போன்ற பல நாடுகள்ல நீர்வளத்தை சுரண்டி அந்த மக்களை படாத பாடுபடுத்தியவன். அந்த நிறுவனத்தை சேலத்துக்கு அழைத்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. திமுக ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தத்தை நீடிச்சிருக்காங்க. தாவேக படத்துல விவசாயிகளுக்காக பேசுவாரு, என் உசையே போனாலும் சரி விவசாயத்தை விடாதீங்க. ஆனா தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் பயிர் கடனை தள்ளுபடி பண்றோம். தள்ளுபடி பண்ணாங்களா? இல்ல, அந்த வாக்குறுதியை தள்ளுபடி பண்றோம். அன்னைக்கு சொன்ன வாக்குறுதி வேற, இன்னைக்கு செயலாக்கம் பண்றது வேற. ஏகப்பட்ட சொன்னால தாய் மாமன் சீர், அப்புறம் நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம் ஏகப்பட்ட சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. ஏன்னு பார்த்தா காசு இல்ல. காசு இல்ல, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது தான் போனாச்சே தெரியுமே. எதுக்கா சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு ரொம்ப நினைக்கல, நாங்க குத்துமதிப்பா அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டான், இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறார். தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நொடி பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம்னார். தாவேக ஆட்சிக்கு அடுத்த நொடி ஆகலையா? ஏன் செய்யல? செய்ய மாட்டாங்க. அவன் தான் புதுசு புதுசா கதை சொல்லுவானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை. கரூர் சம்பவத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தாரு, நாம் தமிழர் கட்சி தடுத்துருச்சுங்கிற. நாம என்ன சொல்றோம்? நீ அரசு வேலை தராத, நீ எல்லா குடும்பத்துக்கும் தலா 1 கோடி கொடுத்து தொழிலதிபரை மாத்தி விட்டு, நாங்க வரவேற்கிறோம், இருகரம் கூப்பி வரவேற்கிறோம், உன்னை கொண்டாடுறோம், போட்டுரும். அரசு வேலை கொடுத்தால் தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். நாளைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நெரிசல்ல சிக்கி இறந்து போனா அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? நாளைக்கு திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில், பாஜக கூட்டத்தில் யாராவது இறந்து போனா
கட்சி கொடுத்துக்கு போய் இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இதையும் செய்யாது. அது அதிகார முறைகேடு என்று சொல்றோம். இல்ல நீங்க பாதிக்கப்பட்டவங்க வயத்துல அடிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 41 பேர் இறந்து போனாங்க, நமக்கு தெரியும். அதே போல அந்த நெரிசல்ல சிக்கிக்கொண்டு காயம்பட்டவங்க மட்டும் 104 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 104 பேர். அந்த 104 பேருக்கும் நாங்க தலா 2 லட்சம் தர்றோம்னு தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாசம் வந்தா கரூர் சம்பவம் நடந்து ஓராண்டாக போகுது. 2 லட்சம் தருவதாக சொன்ன விஜய் இந்த நொடி வரைக்கும் 1 ரூபாய் காசு தரல. ஏன் தரல? ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா அது செய்தி இல்ல, அது வாத பொருள் இல்ல. எது நடந்தாலும் அரசியல் லாபரட்ட கணக்குது. சட்டமன்றம் நடக்குதா? பெரும் பெரும் பேரறிஞர்கள், தலைவர் பெருமக்கள், அறிஞர் அண்ணா, கன்னியமிகு காகிதம் இல்ல, பெருந்தமிழர் ஜீவானந்தம் போன்ற பெரும் பெரும் தலைவர்களும் அறிஞர்களும் இருந்த அவையது. ஆனா சட்டமன்றத்தில் பார்த்தா சைகை பண்றாரு, அப்படி கையை காட்டுறாரு. அந்த காட்சியை கொண்ட திரைப்படத்தில் வைக்கிறாரு, ஜனநாயகன் படத்துல. நீ திமுகவை கிழிச்சு தொங்க விடு, திமுக விமர்சி, அம்பலப்படுத்து, திமுக கேள்விகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. சட்டமன்றத்தில் பண்றதை கொண்ட திரைப்படத்தில் வைப்போம்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? சுயமா சிந்திச்சு பேசுறதுக்கான ஆற்றலே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஊடகத்தை சந்திக்கல, சரி சந்திக்கல, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் தான். ஆனா இன்னைக்கு ஆட்சியின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தார்மீக கடமை. ஏன் ஒரு முறை கூட விஜய் ஊடகத்தை சந்திக்கவில்லை? ஊடகம் தினந்தோறும் விஜய் பேசுது. அவர் கம்பீரமாக போனார், கோட்டு சுட்டோட போனார். கோட்டு சுட்டு போடுறத சாதனை பேசுறானே. அன்பு மக்களே, 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அத்தனை வளர்ச்சியும், தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் மறுமலர்ச்சி, பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் போனது, மதிய உணவு திட்டம் எல்லாம் கொடுத்தது காமராசர் பெருந்தலைவர். அவர் உடுத்தியது கதர் வேட்டி, கதர் சட்டை தான். பிரான்சுக்கு போறாரு காமராசர். பிரான்ஸ் குளிர் பிரதேசம், காமராசர் குளிரும் தாங்க மாட்டாருன்ட்டு காமராசருக்காக பிரத்யேகமாக கோட் சுட்டு தைக்கப்படுது. ஆனா காமராசர் அந்த கோட் சுட்டை உடுத்தாம வேட்டி சட்டையிலே பிரான்ஸுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு போய் விருதுகளுக்கு காமராசர் இல்லத்துல, ஐயாவுடைய இல்லத்துல பாத்தீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்டு காமராசர் உடுத்தாத ஆடைன்னு போடப்பட்டிருக்கு. கோட் சுட்ட தன் வாழ்நாளிலே போட்டதில்லை காமராசர். அவர் முகப்பொடிவு இல்ல, வசீகரம் இல்ல, கரிஸ்மாட்டிக் இல்ல, ஆனா மக்களுக்கு ஒன்னா களத்துல அந்த தலைவன். ஆனா இப்படி இருக்காரு, அப்படி விஜய் எப்படி இருக்காரு? எதை பத்தியும் கண்டுகொள்ள மாட்டார். ஆனா மேடையிட்டா எழுதி கொடுத்த வசனத்தை எவ்வளவு ஏற்ற இறக்கமா பேச முடியுமோ, உணர்ச்சி பொங்க சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவார். என்ன சொன்னாலும் கைதட்ட ஒரு கேவலங்கிட்ட கூட்டம் இருக்குல்ல. தற்குறிங்கிற வார்த்தையை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது தாவேகாங்கிற கட்சி. அதுலயும் ஒப்பாரிங்கிற கலை அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை மீட்டுவாக்கம் பண்ணி மேடையில் அரங்கேற்றம் பண்ற ஒரே தலைவர் விஜய் தான். ஐயோ சதி பண்றாங்க, ஐயோ சதி பண்றாங்க, பழி போடுறாங்க. யார் பழி போட்டா? யாரும் இங்க பழி போடல அவர் மேல. கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப அவர் என்ன சொன்னார்? என் மேல பழி போடுறாங்க. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவித்தார் என்று சொன்னால் பழி போடுவது. நாங்க பழி போடல, உங்களால விபத்து நேர்ந்துருச்சு, விபத்துக்கு பொறுப்பேறுங்கிறோம். ஆனால் பொறுப்பேற்க சொன்னா பழி போடுறாங்க. மின்சாரம் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. ஏன் மின்வெட்டுன்னு அமைச்சருக்கே தெரியல. நிர்மல் குமார் ஒரு அதி புத்திசாலி. ஏன்னு கேட்டா சாட்சி வீட்டில் போய் கேட்கிறாங்க, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லுது. அது ஒரு நாள் ஒன்று சொல்லுது, 2வது நாள் இன்னைக்கு என்ன சொல்றது, இதோட போறியா இல்ல வண்டையே கேட்கவான்னு கேக்குது. சாட்சி வீட்டில் கேட்டுட்டு அப்புறம் சொல்றது. இல்லங்க, அதாவதுங்க ஏன் மின்வெட்டு ஏற்படுதுன்னா பீஸ் கையில புடிங்கிட்டு போறாங்க சமூக விரோதிகள். எப்ப புடிங்கிட்டு போனாங்க? காலையில
கரண்ட் எப்ப போச்சு? ராத்திரி. சரி புடிங்கிட்டு அப்படியே போயிடுறானா, புடிங்கிட்டு போய் அங்கனே உட்கார்ந்துறானா, கழட்டி மாட்டோம்னு. ஏன்டா விட்டு விட்டு போகுது? தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கதையா சொல்றது. இப்ப பார்த்தா மின்சாரமே தட்டுப்பாடெல்லாம் வருது. எல்லா வீட்டுக்கும் பார்த்தா கரண்ட் பில்லு தாறுமாறா ஏறுது. 8,000 ரூபாய் கட்டினவன் 20,000 ரூபாய் கட்டுறான், 20,000 ரூபாய் கட்டுறவன் 50,000 ரூபாய் கட்டுறான். ஐயோ ஏறிச்சேங்கிறான். ஏறினா ஒரு பட்சம் இல்ல, பக்கத்துல கொஞ்சம் விசில் அடி. கரண்ட் இல்ல, காத்து வரல. நின்றா விஜய்க்கு விசிறியாச்சே, உட்காந்து விசிறிய வச்சு விசிறு. அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்றது?